வெல்கம் டு ரெசிபி ஹேக்கர். வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மட்டன் குழம்பு சீக்கிரமாக எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 kg மட்டன் எடுத்துக்கோங்க. 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் 30 மினிட்ஸ் வச்சுக்கணும். இப்போது ஒரு வானல் எடுத்துக்கோங்க. வானலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் நல்லா ப்ரௌன் ஆனோடனே நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 10 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கிட்டேன். அதை நீட்டு வாட்டத்தில் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நல்லா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும்னு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருச்சீரகம், அப்புறம் 10 மிளகு, அப்புறம் 10 பல் பூண்டு, அப்புறம் 1 இன்ச்சு இஞ்சி எடுத்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஒரு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக ஜூஸியாக கட் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம நல்லா வதக்கணும். இது ஒரு சைடு நல்லா வதக்கி வச்சுக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மட்டனை குக்கரில் 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நம்ம வச்சு இதை எடுத்துக்கிட்டேன். இதில் நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மட்டன் இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மட்டனை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வதக்கிக்கணும். நம்ம மட்டனை நல்லா வதக்கிற பொறுத்து தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா மட்டனை நல்லா வதக்கணும். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா காரமாக இருக்குன்னு. இப்போது நம்ம குக்கரில் வச்சு மட்டன் வெந்த தண்ணியை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியை நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, இதில் நல்லா டேஸ்ட் இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வரும்போது சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும் மட்டன்லேருந்து.
நான் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கணும். கொதிக்கும் போது ஆட் பண்ணால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து பாதியாக சுண்டி வந்திருக்கு. அப்போலாம் வந்து நல்லா கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.